ரோகிணியோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காகவே இந்த கௌதம் வந்து பிளான் பண்ணி எல்லா விஷயத்தையுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த விஷயம் வந்து யாருக்குமே அதாவது பிரபுவுக்கு வந்து தெரியறவே கூடாது அப்படின்னு நினச்ச நம்ம ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா இந்த விஷயம் கார்த்திக்கு தெரிஞ்சதுனால, ஸோ அவன் வந்து எவ்வளவோ பொறுமையா இருக்க சொல்லியுமே பார்த்தீங்கன்னா, அந்த கார்த்தி எதுவுமே வந்து கேட்காம வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயுமே போயிட்டு அந்த விஷயத்த சொல்லியிருப்பான். அது மட்டும் கிடையாது, பிரபுவுக்குமே ஏதோ பயங்கரமா கோவம் வந்துருது. இந்த விஷயத்த நீ ஏன் என்கிட்ட இருந்து மறைச்ச ஆதிரை? ரோகிணியோட வாழ்க்கைக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. நான் கூட வந்து குமரகுரு மாப்பிள்ளை வந்து வேற ஏதோ ஒரு விஷயத்துல தான் நம்ம மேல கோவமா இருக்காருன்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. என் தங்கச்சி வந்து இப்போ இப்படி வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு, ஒரு அண்ணனால எப்படி சும்மா இருக்க முடியும்? அந்த கௌதம் பையல என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. இப்படி கேவலமான ஒரு பிறவியா அந்த கௌதம் இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கோவப்படுறாங்க. ஸோ ஆதிரை வந்து எவ்வளவோ சொல்லியும் பார்த்தீங்கன்னா, கௌதம் அது பிரபு, கார்த்திக் 2 பேருமே சொல்ற பேச்ச கேட்காம வேகமா வந்து போயிடுறாங்க. இதனால வந்து ரொம்பவே பெரிய பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு நினைச்ச ஆதிரை வந்து, "நான் உடனே போய் பார்க்குறேன் மாமா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆட்டோல ஏறி வந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்குள்ள இவங்க 2 பேரும் போயி அவன புடிச்சு, அடிச்சு, இடிச்சு பயங்கரமா என்னென்னமோ பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் அந்த ரூபாவதி வந்து போலீஸ வர வச்சு, ஒரு வழியா 2 பேருமே அரெஸ்ட்டும் பண்ண வச்சுடுறாங்க. ஸோ ஆதிரை அங்க போயிட்டு கரெக்ட்டா அரெஸ்ட் பண்ணிட்டு போம்போதே வந்து இந்த மாரி நடந்த விஷயங்கள் சொல்றாங்க. இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டு பொண்ண வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் கிடையாது. எங்க வீட்டு பொண்ண வாழவே வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவன் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது நீங்க அவன அரெஸ்ட் பண்ணாம தட்டி கேட்க வந்து எதுக்கு என் புருஷனையும், என்னோட பிரதர் இன் லாவையும் நீங்க அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாருங்க, அப்படி ஒரு வேளை நீங்க வந்து சொல்றது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க தான் மொதயே கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கணும். ஆனா நீங்க எதுவுமே வந்து குடுக்கல. இப்ப அவங்க வந்து அவங்க பையன வீடேறி வந்து இப்படி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்ட நாங்க விசாரிச்சு தான் ஆகணும். இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்றத தவிர வேற வழி கிடையாது. நீங்க பேசாம வந்து இதுக்கு மேலயும் இந்த பிரச்சனைய பெருசா ஆக்காதீங்க. நீங்க போங்க அப்படிங்கிற மாரி வந்து போலீஸ் வந்து சொல்றாரு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, பிரபு, கார்த்திக் 2 பேரையுமே வந்து இவங்க 2 பேரையும் ஜீப்ல ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏத்திட்டு வந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆதிரை அப்படியே வந்து பார்த்துட்டே நின்னுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரூபாவதி வந்து, ஆ என் என் வீட்டுக்கு வந்து என் புள்ள மேலேயே கை வைக்கிற அளவுக்கு இவங்களுக்கெல்லாம் தைரியம் இருக்கா? அப்படின்னு சொல்லும்போது, மேடம் இங்க பாருங்க, நான் இப்ப கூட சொல்றேன். உங்க பையன் சரி கிடையாது. உங்க பையனால எங்க வீட்டு அதாவது என்னோட நாத்தனாரோட வாழ்க்கையே வந்து போக போகுது அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்றதெல்லாம் நான் நம்பணும்னு எனக்கு எந்த அவசியமும் வந்து கிடையாது. இதுக்கப்புறமும் அந்த ரோகிணியோட வாழ்க்கை கிடையாது. உன்னோட வாழ்க்கையும் சரி, கொஞ்சம் கூட நல்லாவே இருக்க போறதில்ல. இதுக்கப்புறம் நான் என்ன நினைக்கிறேனோ, அதுதான் உன்னோட வாழ்க்கையிலுமே வந்து நடக்க போகுது. என் புள்ள மேல கை வச்சதுக்கு நீங்க எல்லாம் என்ன படாத பாடு படப்போறீங்க, அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படிங்கிற மாரி ரூபாவதி வந்து பயங்கரமா வந்து சவால் விடுறாங்க. ஸோ நம்ம ஆதிரையும் பார்த்தீங்க அப்படின்னா, "ஒரு நிமிஷம் மேடம். நீங்க இவ்ளோ பேச்சு பேசுறீங்க. அதெல்லாம் நான் வந்து ஒத்துக்கிறேன். ஆனா, இதுக்கெல்லாம் காரணமே வந்து உங்க புள்ள கௌதம் தான். அப்படிப்பட்ட அவன, அவன் வாயாலவே நான் தான் இதெல்லாம் வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவன ஒத்துக்க வச்சு, உங்க கண்ணு முன்னாடியே அவனுக்கு நான் ஜெயில்ல அனுப்பி அவனுக்கு நான் தண்டனை வாங்கி குடுக்குறேன். இது மட்டும் கிடையாது. இந்த மாதிரி யாராவது ஒரு பொண்ணு மேல எவனாவது ஒருத்தன் தேவையில்லாம பழி போட்டு, ஒரு பொண்ணோட வாழ்க்கைய கெடுக்கணும்னு நெனைக்கிற அத்தன பேருக்குமே இது ஒரு பெரிய பாடமா இருக்கும். அத நான் கண்டிப்பா பண்ணியே காட்டுவேன் அப்படிங்கிற மாரி நம்ம ஆதிரையும் பார்த்தீங்கன்னா சவால் விடுறாங்க. இந்த ரூபாவதி கிட்டயே நீ சவால் விடுறியா? அப்படின்னு சொல்லும்போது, நீங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க. நான் எவ்வளவோ தூரம் பொறுமையா இருந்துட்டு பார்த்தேன். ஆனாலும் உங்க புள்ள மேல தப்பு இருக்கு அப்படின்னு சொன்னப்போ கூட, நீங்க அத கண்டுக்காம ஒரு பொண்ணோட வாழ்க்கை போனாலும் பரவால்ல அப்படின்னு இப்படி செல்ஃபிஷ்ஷா நீங்க யோசிக்கும்போது, நானும் என்ன வேணாலும் செய்வேன் இல்லையா? அப்படின்னு சொல்லும்போது, யார்கிட்ட வந்து என்ன பேசுற அப்படின்னு தெரிஞ்சு தான் பேசுறியா? நீங்கலாம் இருக்கிற இடம் தெரியாமயே நான் அழிச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூபாவதி வந்து சொல்றாங்க. உங்களால முடிஞ்சத நீங்க பாருங்க மேடம். அதுக்கெல்லாம் பயந்துகிட்டு நான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. உங்க புள்ளையோட வாழ்க்கை இது என் கையில தான் இருக்கு. என் நாத்தனார வாழ விடாம அவன் பண்றானா? இதுக்கப்புறமா அந்த கௌதமோட வாழ்க்கையில என்ன நடக்கணும், என்ன நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். வேணும்னா நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வேக வேகமா பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து நம்ம ஆதிரை வந்து கிளம்பிடுறாங்க. ரூபாவதிக்கு பயங்கரமா கோவம் வருது. ஒண்ணும் இல்லாதவ வந்து என் முன்னாடி வந்து என் வீட்டுக்கிட்ட நின்னு எனக்கே சவால் விட்டு போறாளா? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவம் வருது. ஸோ வீட்டுக்குள்ள போனோனே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பிளான் பண்றாங்க. இந்த ஆதிரைய வந்து சும்மாவே விட்டுறக்கூடாது. எவ்ளோ தைரியம் இருந்தா என் வீட்டுக்கு வந்து என் புள்ளைய இந்த மாரி அடிச்சத பத்தாம, இப்படி வந்து என்கிட்டயே அவ சவால் விட்டு போவாளா? அப்படிங்கிற மாரி சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, இந்த கௌதம் லூசு பார்த்தீங்கன்னா, உடனே நம்ம சத்யாவுக்கு ஃபோன் பண்றான்.
சத்யாக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்து, "ஏய் கௌதம் எத்தன தடவ நான் உனக்கு ஃபோன் பண்றது? ஏன்டா ஃபோன் பண்ணா எடுக்கல?" அப்படின்னு சொல்லும்போது, அந்த பிரபுவும், அந்த கார்த்திக்கும் என் வீட்டுக்கு வந்து என்ன என்ன வந்து பயங்கரமா அடி அடின்னு அடிச்சுட்டு போயிட்டாங்கக்கா. அது மட்டும் கிடையாது. அம்மா வந்து போலீஸ்க்கு கூப்பிட்டு அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் பெர்மனன்ட்டா ஜெயில்ல தான் இருக்க போறாங்க. வரவே மாட்டாங்க. என் மேல கை வச்சதுக்கு அவங்க 2 பேரையும் நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, சத்யாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்பாடா! ஒரு வேளை எப்படியோ இந்த பிரபுவும் சரி, இந்த மெக்கானிக் பையனும் சரி, ஜெயிலுக்கு போயிட்டாங்களா, இதுக்கப்புறமா அவங்க வெளில வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆதிரை வந்து விறுவிறுன்னு கிளம்பி வந்து கரெக்ட்டா ஸ்டேஷனுக்கு வந்து போயிடுறாங்க. ஸ்டேஷனுக்கு போயிட்டு, "சார் நான் உங்ககிட்ட எவ்வளோ தூரம் சொன்னாலுமே நீங்க ஏன் சார் புரிஞ்சுக்க மாட்றீங்க? என் ஹஸ்பண்ட் மேலயும் அவர் தம்பி மேலயும் எந்த தப்பும் இல்லன்னு நான் சொல்லிட்டேன். யார் காரணம்? அவன் என்ன பண்ணான்? அந்த கௌதம் எப்படிப்பட்ட ஆளுன்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அப்படி இருந்துமே நீங்க அத கேட்காம, இவங்க 2 பேர் மேலயும் வந்து இப்படி கேஸ் போட்டு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாருங்க மேலிடத்துல இருந்தே எங்களுக்கு வந்து உத்தரவு வந்திருக்கு. நீங்க என்ன பண்ணணுமோ, அது என்ன வேணாலும் வந்து பண்ணிக்கோங்க. ஆனா இந்த இடத்த விட்டு நீங்க வெளியில போங்க அப்படின்னு சொல்லும்போது, முடியாது சார். நான் எதுக்கு வெளியில போணும்? ஒரு நல்லவங்கள நீங்க இந்த மாரி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, எது நல்லவங்களா? எது வீடு ஏறி போயி ஒரு பையன போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க. இது நல்லவங்களா? அப்படின்னு கேட்கும்போது, சார் இதே மாரி ஒரு பிரச்சனை உங்க வீட்ல நடந்தா நீங்க சும்மா இருந்துருவீங்களா? உங்க பொண்ணோட வாழ்க்கைய எவனாவது ஒருத்தன் இப்படி கெடுக்குறான்னு தெரிஞ்சா, நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? சட்டம், தர்மம், நியாயம் அப்படின்னு பார்ப்பீங்களா? இல்ல உங்களுக்கு வர்ற கோபத்துக்கு போயிட்டு அவன் சட்டைய பிடிச்சு 4 கேள்வி கேட்பீங்களா? சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லும்போது, அது எதுவுமே வந்து பேசாம, என்னம்மா இங்க வந்து நீ வந்து உன்னோட இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கியா? இது பேசுறதுக்கு ஒண்ணும் வீடு கிடையாதும்மா. இது போலீஸ் ஸ்டேஷன். இங்க எப்படி பேசணுமோ அப்படித்தான் பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லும்போது, நான் நியாயத்த தான் சார் பேசிக்கிட்டு இருக்கேன். எந்த விதத்திலயும் நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது மட்டும் கிடையாது. இப்போ நீங்க இந்த விஷயத்த இவ்ளோ அசால்ட்டா விட்டுட்டீங்க அப்படின்னா, நான் மேலிடத்துல தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். மேலிடத்துல போய் நான் யார பார்க்கணுமோ, யார்கிட்ட என்ன ஆதாரம் காட்டணுமோ, அத நான் காட்டி அந்த கௌதம நான் அரெஸ்ட் பண்ண வைக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓஹோ! அந்த அளவுக்கு பண்ணுவீங்களா? சரி உங்களால முடிஞ்சா அத நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா சார். நீங்க இந்த கேஸ எடுக்கலன்னா என்ன? இப்பவே நான் போயிட்டு கமிஷனர பார்க்குறேன். அவர்கிட்ட போயிட்டு இந்த கௌதம் தான் எல்லாத்துக்கும் காரணம். அதுக்கான ப்ரூஃப், எவிடன்ஸ், ஆதாரம், அவன் பேசுனது எல்லாமே என்கிட்ட இருக்கு. அது எல்லாத்தையுமே நான் சப்மிட் பண்றேன். சோஷியல் மீடியால எல்லாத்தையுமே அப்லோட் பண்றேன். பண்ணிட்டு அந்த கௌதம நான் இன்னைக்கே வந்து அரெஸ்ட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த இன்ஸ்பெக்டரும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பயந்துர்றாரு. இவ்ளோ விஷயம் பண்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, உண்மையும், நேர்மையும் இருக்கு அப்படின்னா, எதுக்குமே பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சார். என் புருஷனும் சரி, அவரோட தம்பியும் சரி, எந்த தப்பும் வந்து பண்ணல. தான் தங்கச்சிக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சே. கல்யாணமாகி 1 வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ள நம்ம மாப்பிள்ளையும், நம்ம தங்கச்சியும் இப்படி பிரிஞ்சுட்டாங்களே அப்படிங்கிற வேதனையில அவங்க போயிட்டு அடிச்சுட்டாங்க. இதுல என்ன தப்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க? இதே விஷயம் உங்க வீட்ல நடந்திருந்தா நீங்க சும்மா விட்டுருப்பீங்களா? அதுக்கு பதில் கேட்டா நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனா இவங்க அடிச்சுட்டாங்கன்னு சொல்றீங்க. எதுக்காக அடிச்சாங்க? ஏன் அடிச்சாங்கன்னு உங்களால விசாரிக்க முடியலல்ல? அத்தனையும் நான் சொல்றேன். என்கிட்ட எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்கு. அந்த கௌதம் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவன அரெஸ்ட் பண்ணுங்க. நான் கம்ப்ளைண்ட் குடுக்குறேன்னு உங்ககிட்ட எவ்ளோ சொன்னாலும், அத கூட நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்போ நீங்க வந்து போலீஸா இருக்கீங்க அப்படின்னா, ஏன் எதுக்காக அவங்களுக்கு நீங்க பயப்படணும் அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாருங்கம்மா, நீங்க ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது போலீஸ் ஸ்டேஷன். வார்த்தைய பார்த்து பேசணும். அப்படி இல்ல அப்படின்னா உங்களையும் சேர்த்து உள்ள தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாருங்க சார், நீங்க சொல்றதுக்கெல்லாம் நான் பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்பவே நான் போறேன். நான் போயி நான் என்னென்ன சொன்னேனோ, அது எல்லாமே செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் நான் திரும்பி வந்து என் புருஷனையும், அவரோட தம்பியையும் நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆதிரை வேக வேகமா வந்து கிளம்பிர்றாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.